ஹாய் கைஸ், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயாச்சு. முதல் மேட்ச் ஆர்சிபியும் கேகேஆரும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து 22ஆம் தேதி நைட் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டெட்லைன்ல ஒரு மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் செரிமனி நடக்கும். அது கொஞ்சம் டிலே ஆனிச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈடன் கார்டன்ல தான் இந்த மேட்ச் வந்து முதல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஃபைனல் டீம் நான் எந்த டீமை போட்டு ஸ்மால் லீக் விளையாடுறேனோ, அந்த டீமை நான் ஃபைனல் டீமா இங்கே டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட்ல ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னாலும் டெலிகிராம் சேனல்ல நான் உங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்ல டிடிஎஸ் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ டிடிஎஸ் நீங்க இனிமே பே பண்ண வேண்டியதில்லை. அது போல ஐபிஎல்லுக்காக 30 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குபேரா ஃபேண்டசி பத்தி தெரியாதவங்களுக்கு வெறும் ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து நீங்க ஃபேண்டசி கேம்ஸ் விளையாட முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கும் ரெஃபர் கோட் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ட்ரை பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ், ரியல் கேஷ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈடன் கார்டன் பிட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈடன் கார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4-5 வருஷமாவே ஒரு நல்ல பேட்டிங் பிச்சஸாக தான் இருந்திருக்கு. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவுட்ஃபீல்டு வந்து குவைட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ்லேயே கம்பேர் பண்ணும்பொழுது ஈடன் கார்டன்ஸில் தான் நல்ல ஃபாஸ்டர் அவுட்ஃபீல்டு. அதனால பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் கேப்பை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும், பால் ஸ்ட்ரைட் ஆஃப் பவுண்டரி போயிடும். நல்ல பவுன்ஸ் இருக்கும் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். நல்லா பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ஓரளவுக்கு ஸ்விங்கு, சி மூவ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. பட் நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கும். ஸோ அதுக்கு வச்சு மேபி பேட்டர்ஸை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம். ஸ்மால் பவுண்டரிஸ் தான், பெரிய அளவில் வந்து பெரிய பவுண்டரி டைமென்ஷன்ஸ் உள்ள கிரவுண்டு கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த கிரவுண்டு பேட்டர்ஸுக்கு சாதகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நியூ பாலில் ஃபேஸர்ஸுக்கும் மிடில் ஓவரில் ஸ்பின்னருக்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வென்யூ ரெக்கார்டு நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஓவராலாக இந்த கிரவுண்டில் 95 மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் டீம் 39 முறையும், சேசிங் டீம் 56 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 167. பேட்டர்ஸுக்கு 70% சாதகமாகவும், பவுலர்ஸுக்கு 30% சாதகமாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேகேஆரோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் நம்ம பார்த்துடலாம். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், அதுக்கப்புறம் குயின்டன் டிகாக் 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. டிகாக் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். அஜிங்கியா ரஹானே 1 டவுனு, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, ஆண்ட்ரிக் நோர்க்கியா, வருண் சக்கரவர்த்தி, அன்கிரீஸ் ரகுவன்சி இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடுவார். அன்கிரீஸ் ரகுவன்சி வந்து 1 டவுன் அல்லது 2 டவுன்ல இம்பாக்ட் பிளேயரா பேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் கேகேஆர் டீமோட லைனப்பா இருக்கிறதுக்கு, ப்ராபபிள் லைனப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த டீமை கேகேஆர் டீமை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் ஃபுல்லா யார் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருண் கண்டிப்பா அவருடைய ஃபுல் ஓவர் போடுவார். 4 ஓவர். சுனில் நரேன் அவருடைய ஃபுல் ஓவர் கோட்டா 4 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே போல ஹர்ஷித் ராணா, ஸோ இவரும் வந்து 4 ஓவர் ஃபுல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்ட்ரிக் நோர்க்கியா எக்ஸ்ட்ரா ஸ்பீடு இருக்கு. ஸோ அதனால அவர் மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷித் ராணா பொறுத்தவரை ஒன் சேஞ்ச் பவுலர், மிடில் ஓவர்லேயே சில சமயங்களில் ஓவர்ஸ் முடிச்சிருவாரு. அதனால அவர் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆண்ட்ரிக் நோர்க்கியா அடி வாங்காம இருந்தாருன்னா டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. ஆண்ட்ரே ரசல் வந்து ஓவர் போட்டார் அப்படின்னா ஷோரா அவர் டெத் ஓவர்ல தான் நிறைய ஓவர்ஸ் போடுவாரு. அதே போல வருண் சக்கரவர்த்தியும் வந்து டெத் ஓவர்ஸ்ல நிறைய ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆண்ட்ரிக் நோர்க்கியா, வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரே ரசல், ஸோ இவங்க 3 பேரும் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பிளேயர்ஸ் பத்தி ஒரு பிளேயர்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். சுனில் நரேன் வந்து லாஸ்ட் சீசன் பேட்டிங், பவுலிங் ரெண்டுலையுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. திரும்ப கம்பீர் வந்து உள்ள மென்ட்ரா வந்ததுக்கு அவர் அந்த ஓப்பனிங்ல ப்ரமோட் பண்ணாங்க. நல்ல சீசனா இருந்தது பேட்டிங்ல. ஆர்சிபி அவருடைய ஃபேவரட் டீம் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். டிகாக பொறுத்த வரைக்கும் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடுறது கிடையாது. பட் ஸ்டில் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பண்றாரு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து இன்னும் கூட நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அஜிங்கியா ரஹானே டொமஸ்டிக் ஃபார்மேட்ல நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. இந்த கிரவுண்ட் அவருடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு ஒரு ஐடியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து கேப்பை ஃபைன் பண்ணாலே போதும், பவுண்டரிஸ் நிறைய வரும். பெரிய ஆடிட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இந்த கிரவுண்ட்ல ஸ்கோர் பண்றதுக்கு. ஸோ அதனால அஜிங்கியா ரஹானே ஒரு சூப்பரான பிக்கா நம்ம பார்க்கலாம்.
வெங்கடேஷ் ஐயரும் வந்து ஆர்சிபிக்கு அகென்ஸ்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. ரிங்கு சிங் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆண்ட்ரே ரசல் ஓவர்ஸ் போட்டாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிக்கா இருப்பாரு. ரமன்தீப் சிங்லாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷித் ராணா இம்பார்ட்டன்ட் பவுலர் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். விக்கெட் தேவை அப்படின்னா வருண் பக்கம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா தான் செகண்ட் சாய்ஸா இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. வைபவ் அரோரா வந்து நியூ பால்ல போடக்கூடிய பவுலரு. ஆர்சிபி இனிஷியலா விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரீம் 11 வின்னிங் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் சொல்லியிருந்தோம். மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணி கிராண்ட் லீக் போடுறீங்க அப்படின்னா வைபவ் அரோரா எடுத்துக்கோங்க உள்ள. ஏன்னா நியூ பால்ல இவருக்கு 2 அல்லது 3 ஓவர் போட்டுருவாரு. நியூ பால்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிடைச்சிச்சு அப்படின்னா இவர் வந்து டெஃபினட்டா 2-3 விக்கெட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்ட்ரிக் வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லை. லாஸ்ட் சீசனே டெல்லிக்காக கொஞ்சம் சுமாரான சீசனாக தான் இருந்தது. வருண் சக்கரவர்த்தி சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அங்கிஷ் ரகுவன்ஷி வந்து ஒரு சூப்பரான சாலிட் பேட்டர் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பில் சால்ட், அதுக்கப்புறம் விராட் கோலி, ரஜத் பட்டிதார், லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், எஸ் தயால், அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல். ஸோ தேவ்தத் படிக்கல் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. 1 டவுன் அல்லது 2 டவுன்ல தேவ்தத் படிக்கல் ஆடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆர்சிபி சைட்ல இருந்து ஒரு சேஞ்ச் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கப் பெத்தல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிம் டேவிடுக்கு பதிலாக ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். லியம் லிவிங்ஸ்டன் கட்டாயம் ஆடுவார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டெத் ஓவர்ஸ் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ் தயால் ப்ரீவியஸ் சீசன்ல அவர் டெத் ஓவர்ஸ்ல நிறைய ஓவர் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து டெத் ஓவர்ஸ்ல கட்டாயம் ஓவர் போடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஜார்ஜ் ஹேசல்வுட் டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் எஸ்ஆர்ஹெச்ல இருக்கும் பொழுது அவருடைய மெயின் ரோல் நியூ பால்லே ஓவர் முடிச்சிருவாரு. நட்ராஜன் வந்து டெத் ஓவர்ஸ்ல ஓவர் போடுவார். நட்ராஜன், பேட் கமின்ஸ் இவங்கெல்லாம் ஓவர்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. பட் புவனேஸ்வர் குமார் வந்து இந்த ஆர்சிபி யூனிட்ல அந்த டெத் ஓவர்ஸ்ல பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. பட் பார்க்கலாம். இது வரைக்கும் உறுதியா நம்ம பார்த்து எஸ் தயால் கண்டிப்பா டெத் ஓவர்ஸ்ல போடுவாரு. எய்தர் ஜோஸ் ஹேசல்வுட் இல்லைன்னா புவனேஸ்வர் குமார் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஹேசல்வுட் கட்டாயம் அவருடைய 4 ஓவர் ஃபுல்லா போட்டுருவாரு. புவனேஸ்வர் குமார் அவருடைய 4 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமைனிங் பவுலர்ஸ் பெருசா யாரும் வந்து அவங்களுடைய ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். பிளேயர்ஸ் பத்தி பார்த்துடலாம். பில் சால்ட். ஸோ கரண்ட் ஃபார்ம் சுமாரா தான் இருந்திருக்கு. இந்தியா டூர்ல பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபில பார்த்துருப்பீங்க. சுத்தமா ரன்ஸே வரல. சும்மா சுத்தி சுத்தி அவுட் ஆயிட்டு இருந்தாரு. பட் லாஸ்ட் சீசன் கேகேஆருக்காக நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பா ஈடன் கார்டன்ஸ்ல ஆடின மேட்சஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அது ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டச்ல இருக்காரு. தாராளமா அவங்க டீம்ல எடுத்துக்கோங்க. ரஜத் பட்டிதார் வந்து செமையா ஆடுவார் ஸ்பின்னர்ஸை. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கேகேஆரோட அவங்களுடைய பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ரஜத் பட்டிதார் ஒரு நல்ல பிக். லியம் லிவிங்ஸ்டன் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஆஃப் ஸ்பின்னர் டிம் டேவிட் போடுவார். பட் லியம் லிவிங்ஸ்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க கேகேஆர் சைட்ல இருந்து. அந்த வகையில் வந்து நீங்கள் லியம் லிவிங்ஸ்டனை கன்சிடர் பண்ணலாம். ஜிதேஷ் சர்மா சாலிடான ஒரு நல்ல ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேனு. நல்ல பெரிய ஷாட்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பஞ்சாப்லேயே வந்து லோவர் மிடில் ஆர்டர் தான் இறக்கி விடுவாங்க. கிடைக்கிற கம்மியான பால்ஸ்லேயும் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. டிம் டேவிட் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்லையும் இல்லை. பேட்டிங்கும் இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங்கோட ரோல்லாம் கொஞ்சம் இந்த மேட்ச் கம்மியா இருக்கும்னு தோணுது. ஏன்னா குட்டி கிரவுண்டு பிளஸ் நிறைய எக்கச்சக்கமான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னருக்கு வந்து பெருசா வேலை இருக்காது அப்படின்னு தான் தோணுது. புவனேஸ்வர் குமார் நியூ பால்ல விக்கெட் எடுத்தாருன்னா உண்டு. இல்லைன்னா அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல போடுவாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. போட்டாருன்னா அங்க 1-2 விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஐபிஎல் கரண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஐபிஎல்ல போன சீசன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தது இல்லை புவனேஸ்வர் குமார். எக்கனாமிக்கலா நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஹேசல்வுட் வந்து ஒரு சாலிட் விக்கெட் டேக்கிங் பவுலர். எஸ் தயால் டெத் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுப்பாரு. படிக்கல் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பட் லாஸ்ட் ஒரு 2-3 சீசன் ஐபிஎல் சீசன்ல செம ஃபிளாப் ஆயிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுல இருந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரீசெண்டா அந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நிறைய டீம்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதுல கூட ஒரு டீசென்டான ரன் அடிச்சார். ஒரு 60 ரன்னோ 70 ரன்னோ அடிச்சார் அப்படிங்கிற போல ஒரு அப்டேட் பார்த்தேன். ஸோ அந்த ஃபார்மை இங்கே கொண்டு வந்தாருன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேவ்தத் படிக்கலோட ஒரு ட்ரீம் ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது இங்கே தான் ஆர்சிபியோட தான் இருந்துச்சு. ஆர்சிபியில் அவர் ஓப்பன் பண்ணும் பொழுது தான் வந்து இன்ஃபேக்ட் விராட் கோலியோட ஸ்லைட்லி கொஞ்சம் அகைடா வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு ஒரு சில மேட்சஸ் நம்ம அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பட் என்ன கொஞ்சம் ஸ்லோவா ஆடக்கூடிய பிளேயரு. அது மட்டும் எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். திரும்ப அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்ததுனால
அவருடைய அந்த ட்ரீம் சீசன் திரும்ப ஒரு ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் டாப் பிக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இந்த வென்யூல இதுக்கு முன்னாடி ஆடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதுல பார்க்கும்பொழுது ரிங்கு சிங்க்கு நல்ல நம்பர்ஸ் இருக்கு. மிடில் ஆர்டர்ல வர்றாரு. பேட்டிங் ஆர்டரையும் போட்டு மாத்துவாங்க. பட் போன சீசன் கம்பீர் வந்து கௌதம் கம்பீர் மென்டாரா இருந்தாரு. ரிங்கு சிங்க்கு பெருசா பேட்டிங்கே கிடைக்கல லாஸ்ட் சீசன். அதனால அவருக்கு ரொம்ப சுமாரான ஐபிஎல் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரால அந்த பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறதுக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. பட் இந்த சீசன் வந்து கம்பீர் கிடையாது. ஸோ இவர வந்து பேட்டிங்ல மேல கொஞ்சம் ப்ரமோட் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சுன்னா தாராளமா ஸ்மால் லீக்லயே நம்ம இவர எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய பேட்டர். விராட் கோலிக்கு ஆப்வியஸ்லா இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பிட்ச்லயுமே அவருக்கு ஒரு நல்ல நம்பர்ஸ் இருக்கும். ஈடன் கார்டன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. ஆண்ட்ரே ரசல் ஹோம் கிரவுண்டு. ஸோ அவருக்கும் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரஜத் பட்டிதார் 2 மேட்ச் தான் ஆடியிருக்காரு இதுல. இது கிட்டத்தட்ட 160 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்பின்னருக்கு வந்து அகைன்ஸ்டா பயங்கரமா ஆடுவார் அப்படின்னு சொன்னது அவருக்கு இங்கே பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் கேகேஆர் அவருடைய ஃபேவரட் ஆப்போனன்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். கேகேஆர் அகைன்ஸ்டா நல்லாவும் ஆடியிருக்காரு. ஸோ அவரும் உங்களுக்கு நல்ல பிக்கா கன்சிடர் பண்ணலாம். ஹேசல்வுட் இந்த கிரவுண்ட்ல ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா ஹேசல்வுட் ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. அந்த அவருடைய அந்த ஹார்ட் லென்த் பாலு இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ அது டெஃபினட்டா அவருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராண்ட் லீக் பிக்க பொறுத்த வரைக்கும் அன்கிரீஸ் ரகுவன்சி. ஸோ இவர வந்து நீங்க உங்க டீம்ல தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் சீசன் வந்து மேல 1 டவுன்ல ஒரு சில மேட்ச் 2 டவுன்ல இப்படிலாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடக்கூடிய ஒரு பேட்டர். பவுண்டரிஸ் இந்த மாரி ஹேண்டில் பண்ணுவாரு. நெறைய அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பேட்டர். கொஞ்சம் இவர் மேல எக்ஸ்ட்ரா பிரஷர் விழுகாம இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா இவர்ட்ட இருந்து ஒரு பெரிய ரன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தேவ்தத் படிக்கலும் அதேதான். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்டர். கரண்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. சூப்பரா ஆடியிருக்காரு. இப்ப இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச்லயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இருந்திருக்கு. ஒரு காலத்துல வந்து முன்னாடி வந்து ரா பெங்களூருக்காக ஒரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் லிஸ்ட்ல இருந்த பிளேயரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பிக் பண்ணாங்க. அங்க செம ஃப்ளாப். அதுக்கப்புறம் எல்எஸ்டிக்காக ஒரு சீசன் ஆடுனாரு. அதுலயும் சரியான ஃப்ளாப். ஈவன் ஸ்கோர் எப்படி பண்ணுவார் ஐபிஎல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரன், 3 ரன், 10 ரன் அப்படிங்கிறதே தாண்ட மாட்டாரு. ஸோ அந்த மாரி வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாரு. பட் அகைன் ஒரு ஹோப் வச்சு சொல்றேன். ஏன்னா, இங்க வந்து அவருக்கு வந்து அ ஆர்சிபில வந்து அவருடைய ட்ரீம் சீசனா இருந்திருக்கு. அத கன்டின்யூ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவ்தத் படிக்கல்லாம் அவருடைய செலக்ஷன் பெர்சன்டேஜ்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் தயால வந்து லாஸ்ட் சீசன் ரொம்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. அவர் வந்து குஜராத்ல இருக்கும்போது கூட அந்த அளவுக்கு அவருடைய ரோல் வந்து இல்ல. பட் ஆர்சிபி போன சீசன் வந்து ஒரு நல்ல ஒரு குறிப்பா வந்து டெத் ஓவர்ஸ்ல இவர நெறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃபேஸ் வேரி பண்ணி போட்டு விக்கெட் எடுக்கிறது, இந்த மாரியான நெறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா, நீங்க எஸ் தயால கன்சிடர் பண்ணலாம் தாராளமா. எஸ் தயாலுக்குமே இந்த கிரவுண்ட்ல நல்ல நம்பர்ஸ் இருக்கு. அஜிங்கியா ரஹானே சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கேப்டன்சி அப்படிங்கிறது அவருக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக கேப்டன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரஷர் அப்படிங்கிறது இருக்காது. ரஜத் பட்டிதாருக்கு மேபி இருக்கலாம். பட் இவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அஜிங்கியா ரஹானேக்கு ஒரு ஐடியல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும். நெறைய பவுண்டரிஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் ரஹானே. சிக்ஸர்ஸ்க்கு பெருசா போமாட்டாரு. பவுண்டரிஸ் நெறைய ஆடுவாரு. அது மாத்திருக்காரு சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய ஷாட்ஸும் ஆடுவாரு. பட் பவுண்டரிஸ் வந்து அவருக்கு வழக்கமா யூசுவலா வரக்கூடிய ஒண்ணு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்ட்டான கிரவுண்டு இந்த ஈடன் கார்டன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நீங்க ரஹானேவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிதேஷ் சர்மா நான் முன்னாடியே சொன்ன மாரி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனுச்சுன்னா, ஜிதேஷ் சர்மாட்ட இருந்து ஒரு நல்ல ரன் நம்ம எதிர்பார்க்க முடியும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ட்ரீம் 11 வின்னிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த 2 ஐடியாவ ஃபாலோ பண்ணுங்க, வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தோம். அதுல நான் சொல்லியிருந்தேன். ஒரு 7 அல்லது 8 பிளேயர் வந்து நான் சொல்றேன். எந்தெந்த பிளேயர்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்ல உங்களுடைய டீம்ல. அவங்களெல்லாம் டிராப் பண்ணி டீம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் நமக்கு கால வாரியோடக்கூடிய ஒரு மூவ் தான். ரிஸ்க் தான். பட் ஸ்டில் எடுக்கிறேன். ஒரு வேளை தப்பா போச்சு, ஏதாவது பிளேயர் ஆடி ட்ரீம் 11 இல்ல இந்த கிராண்ட் லீக்ல ஆன ஊத்திக்கிருச்சு அப்படின்னா, எதுவும் இங்க கமெண்ட்ல வந்து வச்சு செஞ்சிராதீங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்ச்ல அத ட்ரை பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிறது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுரும். ஒர்க் அவுட் ஆனுச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட் ஆகலன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த 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 பார்ட்ட மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ ஓகே பார்க்கலாம். குருணால் பாண்டியாவ பொறுத்தவரைக்கும் அவருக்கு நான் முன்னாடி சொன்ன மாரி இவங்க 2 பேருக்குமே அதே ரோல் தான். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னரு. பேட்டிங்கும் கொஞ்சம் லோவர் மிடில் ஆர்டர்ல வர்றாங்க.
கேகேஆர பொறுத்தவரைக்கும் வெங்கடேஷ் ஐயர், சுனில் நரைன், ரிங்கு சிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால இந்த மாரி குட்டி கிரவுண்ட்ல பெருசா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னருக்கு லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது குடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும். அதனால ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. வைபவ் அரோரா நியூ பால்ல ஓவர் போடுவாரு. அடி வாங்குனாரு முதல் 2 ஓவர்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் கட் பண்ணிருவாங்க. கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி அவருடைய ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்ட்ரிக் நோர்கியாவுக்கு சுமாரான சீசனா தான் இருந்திருக்கு லாஸ்ட் சீசனே. எக்ஸ்ட்ரா வேகம் பெரிய பிளஸ். பட் அதே வேகத்துல திருப்பி அடிப்பாங்க. அந்த மாரி இதுல அவர் அடி வாங்கியிருக்காரு நெறைய முறை. அதுவும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. பில் சால்ட்டோட கரண்ட் ஃபார்ம் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. ஏன்னா வந்து ஹார்ட் ஹிட்டிங் பேட்டர் தான். பே ஃபேண்டசி கான்செப்டும் பேட்டருக்கு சாதகமா இருக்கு. குறிப்பா பில் சால்ட் மாரி பேட்டர் ஒரு பவர் பிளே மட்டும் ஆடிட்டாலே போதும். போதுமான ரன்ஸ் அடிச்சு குடுக்க முடியும். பட் நியூ பால்லே விக்கெட்ட த்ரோ பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா கொஞ்சம் திணறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிம் டேவிடோட அவருடைய ஃபார்மும் வந்து சுமாரா தான் இருந்திருக்கு. ஹார்ட் ஹிட்டிங் பேட்டரு, பேட்டிங் அந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. குறிப்பா விராட் கோலி, தேவ்தத் படிக்கல்லாம் பயங்கரமா சூப்பரா ஆடுவாரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி. ஸோ அதனால வந்து டிம் டேவிட் வரைக்கும் பேட்டிங் போகுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. அதற்கப்புறம் வந்து புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் கடந்த ஒரு சில சீசனாவே எஸ்ஆர்ஹெச்‌க்காக அந்த எக்கனாமிக்கலா போடக்கூடிய பவுலர். நியூ பால்ல குடுப்பாங்க. பிரேக் த்ரூ எடுத்து குடுக்குறது அப்படிங்கிறது ரேரா இருக்கும். பட் நல்லா கண்டெயின் பண்ணி போட்டுருவாரு பவர் பிளேல. ரன்ஸ்க்கு பெருசா குடுக்காம போட்டுருவாரு. டெத் ஓவர்ஸ்லயும் பெருசா ஓவர் குடுக்க மாட்டாங்க. அதனால இந்த விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு அவருக்கு. ஸோ அந்த வகையில வந்து நீங்க புவனேஸ்வர் குமாரையும் டிராப் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் என்னதான் வீடியோ ஷார்ட்டா முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும், இது முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால எல்லா பிளேயர பத்தியும், ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் தனித்தனியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்ஃபாக்ட் கிரிக்கெட் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே இந்த பிளேயர பத்தி ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னாலும், நான் வீடியோ போடுறது டக்குன்னு சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு வீடியோ 15 நிமிஷம், 20 நிமிஷம் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே போர் அடிக்கும். நான்லாம் 15 நிமிஷம், 20 நிமிஷம்லாம் எந்த வீடியோவும் பார்க்க மாட்டேன். ஸோ என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இருந்தா மட்டும் தான் பார்ப்பேன். இந்த மாரி ஒரு கத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஸோ அத நம்ம குறைச்சுக்கலாம். ஃபைனல் டீம் இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. ஒரு மாரி சேஃபர் டீம் தான். ரிஸ்க் எடுத்திருக்கிறது மட்டும் ரிங்கு சிங் மேல மட்டும் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன். பில் சால்ட்ட டிராப் பண்ணிட்டு. பில் சால்ட் எடுத்தா ஒரு மாரி யுனிவர்சல் டீம் அப்படின்னு சொல்லலாம் இந்த டீம. இது மட்டும் தான் ரிஸ்க். மத்தபடி ஒரு மாரி சேஃபர் டீம் தான். லிவிங்ஸ்டன டிராப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஓவர் கொஞ்சம் அதிகமா போடுவார் அப்படின்னு தோணுது. அதனால எடுத்திருக்கேன். ஏன்னா லிவிங்ஸ்டனோட பேட்டிங் ஃபார்மும் சுமாரா தான் இருந்திருக்கு. சும்மா சுத்தி சுத்தி அவுட் ஆயிருக்காரு. மத்தபடி வந்து பெருசா இது இல்ல. நீங்க கிராண்ட் லீக்ல போறவங்க ரஜத் பட்டிதார், அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அஜிங்கியா ரஹானே, அன்கிரிஸ் ரகுவன்சி எல்லாம் நீங்க ஸ்மால் லீக்ல கூட தைரியமா ட்ரை பண்ணதா இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு, ஃபைனல் டீம் நான் மாத்துற மாரி இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல கிளிக் பண்ணிட்டு மறந்துடாம போங்க. அப்பதான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோ வரும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணேன். நீங்க வீடியோ போடுறதில்ல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. பட் நான் வீடியோ ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போறதில்ல. அது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்டின்னா, நீங்க பெல் சிம்பல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்டின்னாலே, நம்ம இருக்கோமா, ஆக்டிவா இருக்கோமா இல்லையா அப்டிங்கிறது உங்களுக்கு